guys, welcome back. இப்ப எம்டிஎன் சைடுல இருந்து நோ லாஜிக் திங்ஸ் அப்படி ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அந்த வீடியோக்கு நம்ம ரியாக்ட் பண்ண போறோம். ஓகே, டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போயிடலாம். வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்கறோம்னா நோ லாஜிக் சீன்ஸ். இது மாதிரி தான் இன்ட்ரோ நம்ம பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தேன். தீபாவளி, ஹாப்பி அட்வான்ஸ் தீபாவளி. இப்ப இந்த முதலைய வில்லனுங்க கொல்ல போறானுங்க. ஆக்சுவலா அந்த முதல்ல தான் அவனுங்களை கொல்லுது. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அங்க பாரு. இப்ப இவனுக்கு கிட்டே அந்த முதலையை காப்பாத்துறதுக்கு ஹீரோ வந்துட்டாருல. இனிமே வந்தாரு பாருங்க ஹீரோ. இவ்வளவு நாள் முதல்ல கூட தண்ணிக்குள்ள என்ன பண்ணிட்டு இருந்தான், வந்தானே தெரியலடா. திடீர்னு வந்தான். எங்க இருந்தா அவன் ஒளிஞ்சிருந்தான்னு நினைக்கிறேன். சூரா விஜய் மாதிரி என்ட்ரி கொடுக்குறாரு. ராவணத்தை ஓட்டுனாங்க, இதை ஏத்துக்குறாங்க. இப்ப முடிவு பண்ணிட்டேன். அங்க பாரு. எப்பா இப்படி ஒரு கூஸ்பம்ஸ் என்ட்ரியை இப்போதான்டா ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். 10-15 வருஷத்துக்கு நின்னு பேசும். எப்படி தண்ணி மறைஞ்சு? ஓகே, இதனால தண்ணி இருக்குது. சாரி, மன்னிச்சிருங்க. இந்த மாதிரியான ஒரு கூஸ்பம்ஸ் என்ட்ரினா நம்ம சினிமால பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அதனாலதான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். இந்த பாருடா. எப்படி எனக்கு நக்கல்தா எப்பயுமே. நல்லா சூப்பர் தல. தயவு செய்து எங்களை செத்துருச்சு, அவரை காப்பாற்ற முதலைக்கு ஒண்ணுனா நம்ம ஆளுனா முதல்ல வந்து நிப்பாரு. என்னடா பஞ்சு பேசுறாங்க. ஆனா இந்த சீனை நான் வந்து இந்த படத்தோட ட்ரைலர்ல முன்னாடியே பாத்திருக்கேன். இந்த படம் எப்படா வரும் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்குள்ள நான் செத்துறக்கூடாதா, சாகக்கூடாது, நான் சாகக்கூடாது. இப்போதான் இந்த சீனை ஃபுல்லா பாக்குற பாக்கி எனக்கு கிடைச்சது. அற்புதம், ஆவாரம், என்ன ஒரு கருமம். ஏற்கனவே நோ லாஜிக் திங்ஸ் போட்டுப்பாரு இதே மாதிரி. சின்ன வயசுல இருந்தே ஒரு முதலை பிரியர். बाबूजी, मगरमच्छ गंगा माई की सवारी होला ना. சின்ன வயசுல இருந்தே ஒரு முதலையை பிடிச்சி விளையாடிட்டு இருப்பாரு. இதே மாதிரி ஒரு சீனை வந்து ஹாலிவுட் படத்துல பாத்துருக்கேன். அது கிடைச்சுனா கூட போட்டு விடுறேன். ஹாலிவுட்லயே சாத்தியமா இருக்கு, போஜ்புரியில நடக்காதா என்ன? இதை தாண்டி நாங்க பண்ணுவோம்டா, இதெல்லாம் சும்மாடா. இதே மாதிரி இன்னொரு சீன் கூட பாத்திருக்கேன். ஒரே புல்லட்ல 3 பேர் சாகுறது. போட்டு விடுறேன். ஒரு புல்லட். இப்ப வில்லனுங்க ஜேசிபி வச்சு ஒரு கோவிலை இடிக்க போறானுங்க. எனக்கு இது சிரிக்கிறதா இல்ல ஷாக் ஆகி பாக்குறதானே தெரியலடா. என்னால் இன்னும் நம்ப முடியவில்லை. என்ன பேசுவது என்பதும் மறந்து போய்விட்டது. வாழையா பணமா? இல்ல வாழையா இல்ல, இவரு வாழையா. கஷ்டப்பட்டு ஜேசிபி பின்னாடி தள்ளுறாரு. அப்பயே நம்ம வேணா இது வாழையா இல்லைன்னு. ஜேசிபி தடுத்து நிறுத்துறான்.
பாலையா வந்து இட்டி விட்டு வர்ற ஜேசிபிய பறந்துரும். ப்ரூஸ்லி வந்து கால்ல ஊறான், அர்னால்டு வந்து கை கட்டி நிக்கிறான். அந்த மாதிரி ஒரு போராம் தலைவனுக்கு. அடுத்து ஹரிஹர வீர மல்லு. ஹரிஹர வீரமன் என் பேர் இல்லப்பா ஹரிஹர ஏன் பிரிஞ்சுப்பாங்க நினைச்சு. இந்த சீனை நான் எங்க பார்த்திருக்கேன், எங்கேயோ பார்த்திருக்கேன். எங்கேயோ பாத்துருக்கீங்க. இன்னுமா என்ன தெரியல. தெரியல. அதான் எங்க பாத்துருப்பாங்க. ஒரு சிம்பாவா செம்ம. முஃபாசா படத்துல வர சீனை இப்படி கேவலமா காட்டி வச்சிருக்காங்க. அது கூட ஒழுங்கா எடுக்கலடா இவங்க. சார் உங்க கால்ல விழுவறதுக்கு தமிழ்நாடே காத்திருக்கடி பண்ண வேணாம்னு சொல்லிட்டு அத பார்த்து 3 பேர் செத்து போயிருக்காங்க சார். இது நல்ல முயற்சி, ஆனா இதுக்கப்புறம் இந்த முயற்சியை பண்ணாதீங்க. அடுத்து நம்ம தலைவன் பாலையா. இவரெல்லாம் நோ லாஜிக் என்று கூடாது. பாலையா ஒரு நோலாஜிக்ஸிலே கிடையாதுடா. அவன் கிடையாது. என்ன இந்திய கொடி சாதாரண போறியா? இந்திய கொடி நாட்டிட்டாங்க. சீன பரப்பலாண்டி நூலை கட்டி இழுக்கிறது. சாவு ஒரு டெரரிஸ்ட பார்த்து நமக்கே பாவமா இருக்கு. ஃபர்ஸ்ட் அவனை தள்ளி விட்டதுலயே அவன் செத்துருவான். ஆமால. அடுத்து கன்னை வச்சு ஷூட் பண்றாரு, அதுல தப்பிச்சாலும் இதுல செத்துருவான். ஆமால. அதுவும் பத்தாதுன்னு ஆமால. தள்ளிய வச்சு குத்தி கொள்றாரு. அது ஆமா. இப்ப எல்லாருக்குமே ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும். ஒரு டெரரிஸ்ட் வந்துட்டு இந்தியன் ஆர்மி கிட்ட மாட்டதை விட பாலையா கிட்ட மாட்டினாதான் அவனுக்கு கொடூர சாவு கிடைக்கும். அவனுக்கு சாவுக்கு மேல பெருசா நான் ஒரு தண்டனை. ஒரு ஆக்சிடென்ட்ல செத்தவன தான்டா நான் பாத்திருக்கேன், ஆனா ஃபர்ஸ்ட் டைம் வாழ்ந்தவனை பாக்குறேன். எனக்கு இன்னும் டென்ஷன் ஏறிடுச்சு. எனக்கு என்னையா 2 பேரும் மோது ஒண்ணு இப்படி விடுவாங்க, இல்ல அப்படி விடுவாங்க, அப்படி விடுவாங்க, அப்படி போய் தாண்டி விடுவாங்க. இதே பூரா அழகா சுத்தி ஒரு பொசிஷனுக்கு வராங்க. இந்த மாதிரி ஆக்சிடென்ட் நானும் பார்த்ததுல நீங்களும் பார்த்திருக்க மாட்டீங்க. எவ்வளவு பெரிய கேவலம் தெரியுமா இது. அடுத்து நம்ம சல்லு பாய். சல்மான் சல்லு பாய் இல்ல, சல்மான் கான் பாய். செல்லமா கூப்பிடுறாரு. அடே டெக்னாலஜியா. கோட்டுக்குள்ள இருந்து கையெழுத்துட்டு மறுபடியும் அவன் கையில பிளேசரை பிடிச்சிருக்கானடா. இப்படி ஒரு கிரியேட்டிவிட்டிய ஏஆர் முருகதாஸ் தான் பண்ணிருக்காரு. இல்ல நான் வேணுனே நீ வேணும்னு பண்ணல. தெரியாதா? ஒரு ஹிந்தி படம் அடிச்சு டைரக்ட் பண்ணிருக்காரு. படம் பேரு அது தெரியல. சல்மான் கானும் சொல்லுவா. அடுத்தது எனக்கு என்னையா நடக்குதுங்க? நீங்க கதை முடியல பாத்திருப்பீங்க, ஆனா இந்த மாதிரி ஒரு சூப்பர் பவரை பாத்திருக்கே மாட்டீங்க. ஒரு பெரிய விஷயமாக நான் கருதுகிறேன். இப்ப இந்த ஹீரோ வந்துட்டு நாயை வச்சு ஒண்ணு பண்ண போறான். டாக் லவர்ஸ் கொஞ்சம் மனசு என்ன பண்ணிட்டீங்க? நான் மக்களே இல்ல அவர் நினைச்சு யூனிட்டி புதுசு சவுண்ட் போட்டாங்க பத்தியா.
நாயை குதிரையா மாத்திருக்காங்க. எப்படிங்க மனசு வருது? சத்தியமா சொல்றேன், இது இயற்கை நடந்த சிற்பம். இல்ல புரியுது நீங்க சொல்றதெல்லாம். இது எப்படி நடந்தது ஆண்டவனுக்கு தான் தெரியும் மேடம். இயற்கையா நடந்தது, இப்படியே மாறி போய் கேவலமான ஒரு சீன் எடுத்து வச்சிருக்காங்க. அது எப்படா நாய் வந்து ஒரு மனுஷனை எடுத்துட்டு போவோம்? முட்டாள் இப்படி நீ போறதுக்கு நீ இறங்கி நீயே ஓடி இருக்கலாம்டா. முட்டாள் அந்த நாய் ஏன்டா கஷ்டப்படுத்துற? இந்த மாதிரி நாயை வச்சு போறதுக்கு நீ ஓடியே போயிருக்கலாமாடா. அசிங்கமே கிடையாது. நீங்க படங்கள்ல நாயை வச்சு நிறைய சீன்ஸ் பார்த்திருப்பீங்க. நாய் பைக் ஓட்டுறது, நாய் பாகிஸ்தான் போறது, நாய் பிரசவம் பாக்குறது, நாய் கார் ஓட்டுறது. அந்த வரிசையில புதுசா ஒண்ணு வந்திருக்கு. ஓகே, அவ்வளவுதான். நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். அவ்வளவுதான். நல்லா போயிருச்சு. ஓகே, வீடியோ முடிஞ்சு. அதுவும் அன்எக்ஸ்பெக்டடா முடிஞ்சு. திடீர்னு ஏதோ ரொம்ப நேரம் வீடியோ மாதிரி நல்லா போயிட்டு இருந்துச்சு. பார்த்தா புதுசு முடிச்சிட்டீங்க. எப்படா முடிச்சீங்க கேட்டா கம்மியா எக்ஸ்பெக்டட். அண்ட் இந்த வீடியோ நல்லாவே இருந்துச்சு. நிறைய படத்தோட நோலாஜிக் எல்லாம் கொடுமா இருந்துச்சு. இது மாதிரிதான் எடுப்பாங்கன்னு எக்ஸ்பெக்ட் கூட பண்ணக்கூடாது. அது மாதிரி ஒரு படம். அதுவும் அந்த நாயை வச்சுலாம் ரொம்ப பாவம். அது ஒரு சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை. அதெல்லாம் ரொம்ப எவ்வளவோ படம் பார்த்திருக்கேன். ஆனா இந்த மாதிரி ஒரு கேவலமான சீனை நான் பார்த்ததே இல்லை. அந்த அது இன்னொரு சீன் எப்படா இது இப்படி தூக்கி விட்டு அது இல்லடா. அதுவே இருக்கா பாருங்க. அதுல இல்லங்க, முக்கியமா அந்த சாரி ஜேசிபிய தலைமையில அது ரொம்ப கேவலமா இருந்துச்சு. அது பாடம் ஒண்ணு பண்ணாரு பாருங்க, தள்ளி விட்டாரு. அது போய் எப்படி செத்துதான் குறையா. துப்பாக்கி எடுத்து சுடுறாரு, இந்திய கொடியை விட்டு பறக்குறாரு. பாவம். அதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது பாலையா சீன் இருக்கணும் ஏதாவது அப்படின்னு. அதான் ஒரு நோலாஜிக் சீன்ல பாலையா சீன் இருந்தே ஆனன்றதுக்காக தான் அவரோட ஒரு பழைய படத்தை தோண்டி எடுத்து போட்டி வச்சிருக்காங்க. ஓகே, அப்புறம் இந்த வீடியோட இன்ட்ரோ வீடியோ அதான் இன்னும் மண்டையில ஓடிட்டே இருக்கு. இவர மாதிரி ஒரு இன்ட்ரோ நாங்க மேக் பண்ணணும்னு ஆசைப்பட்டோம். அந்த வீடியோல ஏதாவது மேக் பண்ணி போட்டு பாக்குறோம். செட் ஆச்சுன்னா சொல்லுங்க, அடுத்த வீடியோல ட்ரை பண்றோம். ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க, பெல் பட்டனை அமைக்க விட்டுருங்க. முக்கியமா மறந்துடாம.